கூலி வந்து ஹிந்தி ட்ரெய்லரில் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது போல். அதை பார்த்துட்டு இந்த ஸ்பாய்லர் அவங்க திட்டுறதா வேணாமான்னு தெரில. அவங்க வந்து திடீர்னு கிளப்பி விட்டாங்க. இதில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, திடீர்னு ராகவா லாரன்ஸ் நடிச்சிருக்காங்கன்னு. இன்னும் 4 நாளில் படம் வரப்போகுது. எதுக்காக அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அப்புறம் படத்தை பார்த்துட்டு இது மாதிரி வந்து சஸ்பென்ஸாகவே இல்லையே, பெரிய கூஸ்பம்ஸ்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறது. நீங்களே எல்லா சஸ்பென்ஸையும் படம் வரதுக்கு முன்னாடி டீகோட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் சஸ்பென்ஸாக இல்லை, படம் வந்து கூஸ்பம்ஸாக இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடா நீங்கள் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓடிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு தான் சோஷியல் மீடியா சைடே நான் போகிறதில்ல. அப்படியே போனாலும் எனக்கு சென்ட் பண்ணி விட்டு பாடுறான்றானுங்க என் ஃப்ரெண்ட்ஸு. கடுப்பேற்றுறாங்க சார். லியோ படத்துக்கும் அப்படி தான். தேட்டர் கிட்ட போயிட்டு நான் டிக்கெட் காலைல 9 மணி ஷோ டிக்கெட் வாங்கிட்டு நிற்கிறேன். வந்து கதை வந்து எல்சியூன்னு சொல்லிட்டு போகிறான் ஒருத்தன். என் காதில் வந்து சொல்லிட்டு போகிறான். அப்படி இருக்கும்போது கடுப்பாகவும் ஆகாது. அது மாதிரி சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணாலும் லியோவுக்கு வந்து என் காதில் வந்து சொல்லிட்டு போனாங்க. இதுலேயும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் அப்படியே பண்ணாதீங்க நண்பர்களே. சஸ்பென்ஸாகவே இருக்க விடுங்க. அப்போ தான் அது சஸ்பென்ஸாகவே இருக்கும். புரிஞ்சுக்கும் நண்பர்களே.